கிளிநொச்சி இணைத்தீவில் 24 வருடங்களின் பின்னர் மீனவர்கள் தங்கி நின்று மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்தார். நான் மேன்மதங்கிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கௌரவ பிரதமர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்ததன் பின்னர் அவர்கள் தற்காலிக தொழிலில் ஈடுபடுவதற்கான அனுமதியை வழங்கி இருக்கின்றது கடற்படையினர். நேற்று முன்தினம் எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இதற்கிணங்க இந்த கடற்படையினரின் அனுமதிக்கு இணங்க எங்களுடைய பூனாரி பிரதேசத்திலே இரணைமா நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 400 குடும்பங்கள், அந்த மீனவ தொழிலில் ஈடுபடுகின்ற அந்த குடும்பங்கள் அங்கே தற்காலிகமாக இரணதீவிலே தங்கியிருந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆரம்பிப்பதற்கான சகல அனுமதியையும் எங்களுடைய நல்லாட்சி அரசாங்கம் இன்று வழங்கி இருக்கின்றது. வளங்கூடிய அந்த கடற்பிரதேசம் என்றபடியினால் தங்களுடைய தொழிலை இலகுவாக செய்யவும் அதிலிருந்து வருமானத்தை ஈட்டுவதற்கும் தாங்கள் அந்த வருமானத்திலிருந்து குடும்பத்தை தங்கி வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த இடத்தை அவர்கள் கோரியிருந்தார்கள். இன்று அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்வதற்கான அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப நாங்களும் ஒரு ஆவலோட இருக்கிறோம். என்னன்னு சொன்னால் போறதுக்குரிய வாய்ப்பு உண்டு எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய கடவுளால கிடைச்ச ஒரு விட மாதிரி அன்றைக்கு விஜயகலாம் அம்மா அன்றைக்கு வந்து எடுத்த ஆரம்ப நடவடிக்கை எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்குது. குடும்பம் எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொன்னால் இங்க உணர்ந்து 15 லிட்டர் எண்ணெயோட இங்க வந்து நின்று போறதை விட நாங்க ஒரு 5 லிட்டர் எண்ணெயோட எங்களோட தொழில வாய்ப்பை நாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை என்னமும் பெருவழிக்கமா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு எங்களுக்கு வந்து இட்டேறி இருக்கு. எங்கட கிராமத்தின் மக்கள் பட்ட துன்பங்கள், அன்றாடம் தொழிலுக்கு போகிற போது பட்ட துயரங்களுக்கு தோள் கொடுத்து எங்களோடு நின்ற எங்கள் சக்தி ஒளிபரப்பாளர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் சக்தி ஒளிபரப்புக்கும் நான் இந்த நேரத்திலே எங்களோட சார்பில் எங்களோட கிராமத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்தோம். அங்க நாங்கள் சென்ற போதும் ராணுவத்தினர் தங்களுக்கு இதுவரைக்கும் இன்னும் அறிவித்தல் வரையில்லை என்றும் சிறுதீவு பகுதியில் பூரணமா எல்லா இடமும் தங்கி தொழில் செய்யலாம் என்றும் மேலதிக ஏற்பாடுகளை தாங்கள் செய்து தருவதாக கூறியிருக்கின்றார்கள். எங்களுடைய மீள்குடியேற விரும்புகின்ற குடும்பங்கள் மீள்குடியேறவனும் அத்துடன் அங்க இருக்கின்ற கால்நடைகள் அதுகள் பராமரிப்பு ஆகவும் எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. இதேவேளை இன்று இரணைத்தீவு பகுதிக்கு சென்று திரும்பிய சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அந்த மக்கள் அந்த தீவுல போய் இருந்து தொழில் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு போதுமான அளவு இருக்க இல்லை. அப்ப அந்த மக்கள் அந்த தீவு பகுதியில போய் தங்கி இருந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கின்றேன். கடந்த காலங்களில் நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது இந்த விடயத்தில் நேரடியாக தலையிட்டிருக்கலாம். இந்த விடயத்தில் என்னுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பொறுப்பை கொடுத்திருந்தேன். அவர் முயற்சிகள் எடுத்திருக்கின்றார். ஆனால் அது போதுமானதாக இல்லை. இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த நேரடியாக சென்று பார்த்து கள ஆய்வுக்கு நேரடியாக சென்று பார்த்திருக்கின்றேன். இப்போ எனக்கு அது தொடர்பான ஒரு பூரணமான ஒரு அறிவை நான் பெற்றிருக்கின்றேன். அந்த வகையில் சம்பந்தப்பட்ட ஆட்களோட கதைச்சு பிரச்சனையை தீர்வானலாம் நான் நம்புறேன். கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் மற்றும் அரசு அதிகாரிகள் கடந்த 4ஆம் தேதி இரணைத்தீவுக்கு சென்றனர். கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள இரணைத்தீவில் விடுவிக்கப்படக்கூடிய காணிகள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. மீனவர்களின் கோரிக்கைக்கு அமைய இரணைத்தீவில் தங்கி நின்று மீன்பிடியில் ஈடுபடுவதற்கான அனுமதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ராஜாங்க அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். இரணைத்தீவிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி வெளியிட்டது. யுத்தம் காரணமாக 1992ஆம் ஆண்டின் பின்னர் இரணைத்தீவில் தங்கி நின்று மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரணைத்தீவு மக்கள் மீள்குடியேறிய பூநகரி இரணைமாதா நகரிலிருந்து நாள்தோறும் இரணைத்தீவிற்கு படகில் பயணம் செய்து தமது தொழிலை முன்னெடுத்து வருகின்றனர்.